இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகள், இதை வார்த்தையே என் வாழ்வு. திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பார். அதே போல இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது மிக அழகாக தெளிவாக எடுத்துரைப்பது இதுதான். இறைவனுடைய அருள் செயல்களை பார்த்து நீங்கள் மாறாவிட்டால் அதனுடைய பின் விளைவுகள் அதிகமாக இருக்கும் என்பதை அழகாக அற்புதமாக எடுத்து காட்டுகிறது. இதை நம்மளுடைய வாழ்விலே ஒப்பிட்டு பார்ப்போமே. இறைவன் அழகாக இன்றைய நற்செய்தி வாசகத்தை தெளிவுபடுத்துகிறார். உனக்கு முன்பாக நான் செய்த பல நற்செய்திகளை கண்டு இன்னும் நீ நம்பிக்கை எடுக்கவில்லை, இன்னும் நம்பிக்கையிலே நீ முழுமையாக என்னோடு இணைந்து பயணிப்பதற்கு முடிவு எடுக்கவில்லை, இன்னும் இந்த நம்பிக்கையிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தின் கடவுள் என்பதை முழுமையாக நீ நம்பவில்லை, என்னுடைய அருள் செயல்களை எல்லாம் நீ பார்த்தும் கூட இன்னும் நம்பிக்கை உன்னிலே வரவில்லை. எனவே இதை நான் வேறு இடத்தில் செய்திருந்தால், இதே புதுமைகளை நான் வேறு இடத்தில் செய்திருந்தால் உண்மையாக அவர்கள் கண்டு அதை உண்மையாக தங்களுடைய வாழ்வில் ரசித்து இவர்தான் உண்மையான கடவுள் என்று ஏற்றுக்கொள்வதற்காக மனம் மாறி முன் வந்திருப்பார்கள் என்பதை அழகாக சுட்டி காட்டுகிறார். எனவே பிரியமானவர்களே, இதை நம்மளுடைய வாழ்வில் ஒப்பிட்டு பார்ப்போமே. நம்மளுடைய வாழ்விலும் இறைவன் பல செயல்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார், பல அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார், பல நன்மைகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார், உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறார், உங்களுடைய எண்ணங்களை அவர் அழகாக உங்களுடைய வாழ்வுக்கு ஏற்ற வகையிலே கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார், உங்களுடைய மன்றாட்டுக்களை தேவை என்ற பொழுது நிறைவாக அதை நிறைவு செய்து கொடுக்கிறார் என பல வகையிலே நாம் சிந்தித்து பார்க்கலாம். ஆனால் உண்மையாக இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட நான், இதையெல்லாம் பெற்று அனுபவித்த என் உள்ளம் மனம் மாறுவதற்கு முன் வருகிறதா? இந்த இறைவனை ஏற்றுக்கொள்வதற்கு முன் வருகிறதா? இந்த இறைவனுடைய அந்த அருளையும் அன்பையும் பெற்றுக்கொண்ட உள்ளத்திலே உண்மையாக நான் மனம் மாறி இந்த இறைவன்தான் எல்லாம் என்று முன் வருவதற்கு நான் என்னுடைய வாழ்வை அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கிறேனா? எனவே பிரியமானவர்களே, அனைத்தையும் இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் அவருடைய கொடைகளை எல்லாம் பெற்றுக்கொண்ட நாம் இன்னும் ஏன் நம்பி அவர்தான் எல்லாம் என்று வரவில்லை? இயேசு பிரியமானவர்களே, மிக குறிப்பாக நான் எடுத்து கூற வேண்டும் என்று இந்த நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது மிக குறிப்பாக ஒரு சகோதரி எல்லா நாளும் எல்லா வேளையிலும் இறைவனுடைய அந்த ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொண்டேன் என்று அந்த சொல்லுகின்ற ஒரு சகோதரி. இதை நான் கேட்டேன், கொடுத்துட்டாரு, அதை கேட்டேன், உண்மையாக கொடுத்துட்டாரு, அந்தோனியார்கிட்ட போனேன், நான் கேட்டேன், உடனே கொடுத்துட்டேன், அன்னைக்கு யதார்த்தமாக என்னுடைய வீட்டு சாவி காணாமல் போயிடுச்சு, சும்மா அந்தோனியாரே என்னுடைய சாவியை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு நான் சொன்னேன், உடனே கண்டுபிடிச்சி கொடுத்தாரு, உடனடியாக அந்த சாவியை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சந்தோஷமாக சொன்னாங்க. நான் சொன்னேன், இவ்வளோ கொடுத்த கடவுளுக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க? நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? அதான் ஃபாதர் போதாதா ஃபாதர்? நான் டெய்லி மாஸ்க் போகிறேன், ஜெபமாலை சொல்கிறேன், ஐயோ நாங்கள் விவிலியம் படிக்காத நாளே இல்லை, புரட்டி பார்க்காத நாளே இல்லை, இந்த விவிலிய மாதம் பட்டால் தான் சில பேர்லாம் விவிலியம் எடுப்பாங்க, ஆனால் நான் அப்படி கிடையாது, டெய்லி விவிலியை படிப்பேன், டெய்லி கோயிலுக்கு போவேன், டெய்லி பல இயேசுடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லுவேன். சரிம்மா, இதெல்லாம் சொன்னேன், ஆனால் உண்மையான உன்னுடைய உள்ளத்திலே எல்லோரையும் மதிப்பதற்கு உன்னுடைய மனசு தயாராக இருக்கிறதா? ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறதா? அப்படி என்று பல கேள்விகளை கேட்ட உடனே அவர்களை வாயடித்து போனார். இதையெல்லாம் நான் செய்து மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டார். எனவே அந்த நிமிடமே அவர்களுடைய மாற்றம் அவர்களுக்கு வாழ்வை கொடுத்து விட்டது. எனவே பிரியமானவர்களே, உங்களுடைய மனம் மாற முன் வருகிறதா? உண்மையாக நான் கோவிலுக்கு செல்வதனால், விவிலியத்தை படிப்பதனால் எதுவும் வந்து சேராது. உங்களுடைய உள்ளம் மாறாவிடில் எதுவும் வந்து சேராது. எனவே இறைவனுடைய அருள் கொடைகளையும் அருள் ஆசிரையும் நான் பெற்றுக்கொண்ட நான், இறைவனுடைய எல்லா விதங்களிலும் நான் இதுவரை ஆசிர் பெற்றிருக்கிறேன் என்று நம்பியிருக்கின்ற நீங்களும், நான் என் வாழ்விலே இறைவன் இதுவரை செய்த ஒவ்வொரு அருள் அடையாளங்களின் வழியாக நான் என் இறைவனை முழுமையாக நம்புவதற்கு தயாராக இருக்கிறேனா? அல்லது பணமும் பதவியும் பட்டமும் யார் யாரோ சொல்லுகின்ற ஒரு பெயரையும் அல்லது தலைவராக அல்லது துணைத் தலைவராக செயலராக இருப்பதும் எனக்கு நிலை என்று அதை நம்பி நாடி செல்கிறேனா? இறைவன் என் வாழ்வில் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி கூறி அந்த இறைவனுக்கு ஏற்ற வகையிலே நீங்களும் நான் வாழ இன்றைய நாளிலே நாம் முழுமையாக முயற்சி எடுப்போம், ஜெபிப்போம். அன்பே ஊற்றான என் இறைவா, இதோ இந்த உலகமே
உம்மையே நாடி இருக்கிற இந்த நிலையில நானும் உம்மை நாடி வருகிறேன். நீர்தான் என் சொந்தம் பந்தம் எல்லாம் என்று உண்மையாக என் வாழ்வில் நான் ஏற்றுக்கொண்டு வாழ, என்னுடைய வாழ்விலே பதவி பட்டம் எல்லாம் நான் இழந்து விட்டாலும் கூட நீர் இருக்கிறீர், நீரே நிலையானவர் என்று நான் நம்பி வாழ என்னை ஆசீர்வதியும். ஆமென்.